எல்லாரும் சொல்லியிருந்தீங்க எப்படி இந்த வயசில் தேவையா அந்த வயசில் தேவையாண்டு. சரி விடுங்க, உங்களுக்கு அவ்வளோதான் தெரிஞ்சது. நீங்கள் வட சொல்லிக்கிட்டே இடங்க. சரி நேற்று என்னாச்சு? நேற்று பார்த்ததில் ஒன்றுமே ஆகலை. கார்டு இதாக போச்சு. அது என்னது ஃபெயிலியராக போச்சு. கார்டு இந்த கடை வாங்கிட்டு வந்துருக்காரு. நான் சண்டை விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் உடனே வாங்கிட்டு வந்துட்டார். உடனே வாங்கிட்டு வந்து பார்த்தாச்சு. பார்த்தது அப்புறம் உங்களோட காட்டலையில் இன்றைக்கி காட்டுறேன், போய் பாருங்கள். பாப்போம்மா இன்றைக்கி என்ன நடந்துச்சுட்டு. நடந்தது என்னதான், கடவுள் என்ன வழி விட்டுருக்குன்னு பார்ப்போம். நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் உங்கள் அம்மா இருக்குது, உங்கள் வீட்டுக்காரர் நல்ல மனுஷனாக இருக்காரு, நல்லபடியாக பெற்று நல்லபடியாக எடுன்றிருந்தீங்க. ஒரு சில பேர் உனக்கு வெக்கம்ல, அசிங்கம்ல, இப்படிலாம் திடுற, கண்டென்ட் பண்ணிக்கிட்டு திடுறாரு. இப்படியே உலகத்தில் ஊரை நாட்டில் ஊரை அப்படி திடுறாருல்ல ரொம்ப பேர். அதனால கண்டென்ட் எடுத்து திரிய. அப்படிலாம் நான் கண்டென்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு தெரிய மாட்டேன். அன்னன்னைக்கு நடக்கிற விஷயத்தை கூட சொல்லிவிட்டு அதே கண்டென்ட்டை ஓட்டிட்டு ஓடிடுவேன். நானாக உன்னை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி அதுக்கு ஏத்தாப்பில் நடிச்சு அப்படிலாம் உலகத்தில் ஏமாத்தினோம்னா உலகத்தில் நம்ம கொஞ்ச நாளைக்கு தான் வாழ முடியும். எல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிச்சிருக்க முடியாது. ஏமாத்தினோம்னு முடிவு பண்ணி ஆன்லைனில் இருக்குது, வாழ்க்கையாக இருக்குது. எதுலேயுமே ஏமாத்திடுவோம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டாவே வாழ்க்கையில் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு அதோட முடிய போகுதுன்னு அர்த்தம். யாரையுமே அப்படி ஏமாற்ற மாட்டேன். என் வாழ்க்கையில் ஏதாச்சும் நடக்குதோ அதை உங்கள்கிட்ட சொல்லுவேன். அதை சொல்லிவிட்டேன்னா அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு நிரூபிக்க நினைப்பேன். அவ்வளவுதான் உண்மையாக இருக்கிற பட்சத்தில். அதே மாதிரி இன்றைக்கி என்ன நினச்சின்றதை நம்ம போய் பார்ப்போம். ஓடியாங்க. நேற்று எல்லோரும் பார்த்துட்டு காடுக்குள்ளே ஒன்றுமில்ல காடை ஊக்க வச்சு நோண்டி பார்க்குறேன். நான் ஒரு கூறு கட்டவா, எங்கள் அம்மா சொல்லுங்க உள்ள கிணமை இருக்குடின்றவோம். ஒன்றுமே வரல, காடு ஃபெயிலியர் காடாக போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு காடு வேண்டது இருக்குது. இன்றைக்கி போய் பாட்டு போட்டு போப்போமா? வாங்க வாங்கலே, வா வா வா. இன்னும் நைட் எவ்வளோ இருக்கு மக்களே? அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வாங்க வேறு எதை போட்டு பார்ப்போம். வேறு எது உடனே எங்கள் வீட்டுக்காரர் கத்தம் வேறு எதுவும் வாங்கிட்டு வந்தார். அது இதாக இருந்துருக்கும் பாரு. ஏம்மா பிடிக்கிறியாம்மா? பிடிச்சிக்கம்மா. அப்படி ஒரு வீட்டையே பரப்ப முடியல. என்ன பண்ணுற? அடிப்படி தெரியுதா? ரெண்டு வேலையே என்னென்னமோ விட்டுருக்கேங்க. நாங்கள் வாக்கப்பட்டு வரையிலன்னு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது அதே மாதிரி தான் இருக்குது. அதே கம்பெனி அதே இது. அப்புறம் ஏன் இப்படி காட்ட மாட்டேங்குது? காற்று வேறு அடிக்குதே. என்னமோ படத்துகளில் காட்டுற மாதிரி ஆக மாட்டேங்குது. குளுக்காம பைய எடு. பையத்தானே எடுக்கிறேன். இதை குளுக்கிற என்ன கொடுக்குறேன்? முருகா இதாச்சும் நல்லபடியாக ஒரே ஒரு கோடு விழுகணும். முருகா எங்கே காடு பானு? இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையாவானு? உனக்கு வெக்கம் இல்லையா? அப்படி போட்டு கட்டுறேன்னு மட்டும் யாருக்கு அம்மாட்டில் சொல்லிடாதீங்க. ஏற்கனவே எங்கள் வீட்டுக்காரர் கடுப்பில் இருக்காரு. போய்கிட்டு இருக்கு. முருகா 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 ஞான வண்டிதா. ஒரே ஒரு கோடு விழுங்க முருகா. என்னை காப்பாற்றிருங்க முருகா. உழைச்சி பிழைக்கிற முருகா. உழைப்பா உழைச்சிக்கிட்டு கிடைக்கும். எங்கிட்டு வா, தள்ளி வா, கேமரா பக்கத்தில். இதுலேயும் ஒன்றுமே வரலமா? விழுகுது விழுகுது விழுகுது. ஹை வருகடு, ஹை வருகடு. மக்களே வருகடு வருகடு. ரத்த பற்றாக்குறை மக்களே. காப்பாற்றிட்டார் முருகா என்னையே. ஆத்தாடி ஆஸ்பத்திரியில் போய் கிடந்து குடும்ப கடுப்பாடு பண்ணுறேன்னு வயிற்று கிழிச்சு வாயை கிழிச்சு என்னென்னமோ பண்ணுவாளுங்க. ஆஸ்பத்திரிக்கு பிள்ளை பிறண்டு போகிறதே பெரிய கொடுமையான விஷயம் மக்களே. பெற்று பார்த்தவளுக்கு தான் தெரியும். ஒத்தக்கொடு ஒத்தக்கொடு ஒத்தக்கொடு. நல்ல வேலையாக போச்சு. எதுக்கு இம்பிட்டு தூரத்துக்கு பயப்படுறேன்டா? மானசாவை இப்படித்தான் எனக்கு. கேமரா அப்படிமா சொல்லுவோம் மக்கள்கிட்ட. ஒரே குடும்பங்களே சந்தோஷம் சந்தோஷம். அப்படிலாம் நடக்குமா? முருகை வழி விட்டுருவார். நான் போகவே மாட்டேன். வயிற்றில் ஒரு கீரல் விழுந்தால் கூட என்னால் தாக்க முடியாது மக்களே. ஒரே கொடு இப்படி விழுக வேணா. அதில் ஒன்றுமே விழுக மாட்டேன்டுச்சே. அப்பா ரொம்ப தெளிவாக அத்தை கூட வந்துருச்சு. முருகா இந்த அப்படி வா முடியும். அப்படி வா மக்கள்கிட்ட 4 வார்த்தை வச்சுக்கிறேன். நல்ல தருணம் வாங்கி பார்த்துருச்சு. சீமாட்டை காட்டலான்னு இது எப்படி? அதான் விடு. ஒன்று கொட்டுனா கொட்டி போகுது. இங்கனுக்குள்ளே கொட்டக்கூடாது. எடுக்கிறேன். நீ கேமராவை மறைக்காத. இந்த கையை வச்சு மறைச்சிட்ட தெரியுதுறக்கும். ஏமாய் இந்த கையை வச்சு மறைச்சிட்டேன் கேமராவே சுத்தமாக. அப்புறம் எப்படி தெரியுவேன்? இப்படி பிடிச்சிக்கா. இங்கே வருங்க. உங்கள்கிட்ட பையன் ஏன் பயப்படுறேன்டா? நெசமாகவே ஆஸ்பத்திரிக்கு போனால் அதை இதை பண்ணிக்கிட்டு நம்ம ரொம்ப ரொம்ப கொடுமையாக பேசுவாளுங்க. அதுக்கு தான் பயந்துக்கிட்டு இதுண்டா நம்ம வாட்டுக்கு என்னத்தையோ பையன் மாற்றே இருக்கும். குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடு நல்லது. ஏமா
அந்த தமூர் போட்டு பண்ணுறாங்க வர அது மாதிரி நரசக்க சொல்லியிருக்கு பண்ணிடுவோம். அப்படி கூட என்ன ஒவ்வொரு தடவையும் இப்படி பார்த்துக்கிட்டு அசிங்கமாக இதெல்லாம் என்னத்துக்கு வயலுக்கு ஒரு பெரிய இதாகிட்டியா கொடுமையான கொடுமை இதெல்லாம். தாடி முருகன் என்னை காப்பாற்றிட்டாரு, நல்ல வழி விட்டுட்டாரு. நான் நினச்சேன் டாக்டர்கிட்டே அன்றைக்கி போனேன் ஆஸ்பத்திரிக்கு, அன்றைக்கி சாமி ஆற்றுல அழகுறாரு டாக்டர் ஊரை இல்லை பார்த்துக்கோங்க. கைக்கு மட்டும் ஊசியை போட்டுவிட்டு மாத்திரையை வாங்கிட்டு வந்துட்டேன் கார்டும் வாங்காமல். அப்புறமா வாங்கி பார்த்துக்கிறோம் உண்டு. நல்ல விலையை ஒரு காடு கட்டிடுச்சு மக்களே, ஒரே ஒரு காடு கட்டிடுச்சு, ஒரு கோடு. இதே என்னோட இது பரவாயில்ல கடவுள் எனக்கு. அது குமரியிலேருந்தே இருக்குது, குமரியிலே பார்த்துக்கோங்க. எனக்கு அப்படித்தான் வரும், இது இல்லை சத்து இல்லை. அதனால தான் உடம்புல வந்து ரத்தம் இல்லாததுனால தான் எனக்கு அங்கங்கே வந்து பல வியாதி வருது. உடம்பு தான் பெருத்த உடம்பு தவிர ரத்த ஓட்டம் வந்து கம்மியாக இருக்குது. அப்படி தான் நினைக்கிறேன். என்னம்மா ஒன்றும் பேசுறீங்கள? என் மகளை பெற்றதுக்கப்புறம் நார்மலாக மாதம் குளிச்சு போயிட்டு இருந்தேன். இப்போ குளிக்காம இருக்கிறது வெயிட்டும் போடுறேன்னு நினைக்கிறேன். என்னம்மா என் தங்கச்சி மாதிரிலாம் இப்போ ஒரு வருஷத்துக்கு போட்டு இப்போ தான் மரச்சடங்க ஆயிருக்கு. எந்த வருங்க எங்கள் சின்னம்மா தான் எடுக்கணுச்சு. அடியே காடு ஓட்டு பார்த்தியாடி காடு ஓட்டு பார்த்தியாண்டு இந்த வாத்துக்குமா ஓட்டு பார்த்துட்டேன் போட்டு பார்க்கலன்னு சொன்ன வந்து அடியே பயமங்களே என்னம்மா மாதக்கணக்கில் கூடி போக போகிறதுடி சீக்கிரமாக பார்த்துட்டு சொல்லுடி அப்படின்ட்டே சொல்லுவான். ஏதாச்சும் அப்புறம் இப்போ 2 மாதம் ஆச்சு, சுத்தமாக 2 மாதம் தொடங்கி இது 3ஆவது மாதம் பிறந்துருச்சு. அதே ரத்த குறைபாடு, ரத்த சோகம் இருக்கா, உடம்பு வேற பெருக்குறது மாதிரி இருக்கு. உடம்பு பெருக்குது. ஆனால் ஒன்றுங்க, இந்த வீட்டுக்கு தூரமாகில எனக்கு ஒரு பரு வரும். அந்த பரு வந்து மாதம் கரெக்டாக வந்துடுது, வந்துட்டு அழுந்துருது. அப்போயே நினச்சேன் இருக்காதுன்னுதே. எங்கள் சின்ன மாதிரி தினமும் போன் அடிச்சுக்கிட்டு அடியை பாத்தி உங்களை மாதிரியே கேட்டுட்டு கிடந்துச்சு. சரி அதுக்கும் சொல்லிப்பிடுவோம், என்ன உங்களுக்கும் சொல்லிப்பிடுவோம். நீங்களும் கேட்டுக்கிட்டே கிடைக்க கமெண்ட் பாக்ஸில் ஏக்கா என்ன காய்ச்சி 4வது குழந்தைக்கு வாழ்த்துக்கலான்னு அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்ம பிள்ளை பத்து வளர்க்குறது எப்படி கஷ்டம் தெரியுமா? 3 பிள்ளைகளுக்கும் போய் பிள்ளைய மயத்தில் சமைக்கலாம் சந்தோஷமாகத்தான் இருக்குது. அங்கே போய் பிறையில தெரியுது நம்மளை என்னென்ன அவமானப்படுத்தி பேசுகிறாங்க நரசுக. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எம்பிட்டு ஒரு அசிங்கம், ரொம்ப சங்கட்டமாக பட்டு போயிடுறோம். அது மாதிரி தான் என்னத்தையோ பொம்பளைய பிறந்துட்டோம் பூமியில். என்ன எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சாச்சு. இன்னும் போதும் நல்லபடியாக உழைக்க திங்க சாப்பிட அப்படியே இருந்தால் போதும். ஆஸ்பத்திரியில் போய் இன்னும் போய்கிட்டு அறுத்துக்கிட்டு நானும் உண்மையிலேயே இங்கே சுகப்பிரசவமாக பெற்றுணும்னு தான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன். வேலையான வேலை பார்ப்பேன், அப்போ தான் நல்லா சுகப்பிரசவம் பெறுவோம்னு சொல்லுவாங்க. அம்மா என்னம்மா வேலை அப்படி பார்ப்பேன் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கடவுள் வழி விடலை. வழி எனக்கு நல்லபடியாக இது இல்லாமல் ஆப்ரேஷன் இல்லாமல் சுகமாக பெற்றுட்டேன். உடம்புல கத்தி விட்டு ஊசி போட்டேன். இன்றைக்கும் பயப்படுவேங்க. இந்த கை வலிக்கு போய் ஊசி போட்டேன். ஆன்றேன். அவங்க இத்தனை பொம்பளை என்ன ஆன்றேன்றாங்க. இத்தனை பொம்பளை எதாவது குத்தையில் வலிக்குதுல மருந்து ஏற்றையில் பையம்மா வந்து கிருகிருப்பாக வந்துடும் ஊசியை குத்துனாவே. எனக்கு அப்படி இருப்போம். பேச்செல்லாம் பிள்ளமாக பேசுவேன். ஆனால் உடல் நிலையில் வந்து பெரிய இலகணமான குணம் எனக்கு. என்னம்மா இன்னும் ஒன்றும் சொல்கிறீங்கள? நானாக பேசி கிடைக்கேன். ஆமாம் அப்படித்தான். என்ன இப்போ உனக்கு ஒரு ஓடு விழுந்தது சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம் தான். ஐயோ எப்படி விழுதோ எது விழுதான்னு போய் பார்த்துட்டு கிடந்தேன். சீமா பட்ட போய் 2 வீடு விழுந்துச்சு சொல்லுவேன். என்ன சொல்கிறேன் போகட்டேன். இன்னைக்கு போய் அவரை கலாய்ப்போம். வாங்க மக்களே.